கர்த்தருடைய பாடுகளை பற்றி நாம் சிந்திக்கும் போது நம் இருதயங்களை நிரப்ப வேண்டிய ஆழமான நம்பிக்கை இதுதான். நான் இயேசுவை நேசிப்பதற்கான மிகப்பெரிய காரணம் அவர் என் இடத்தில் இறந்தார் என்பதே. இதை விரைவாக புரிந்து கொள்வோம். நெப்போலியன் போனபார்ட்டே ஒரு முறை தனது இராணுவ முகாம்களில் தனது வீரர்களுக்கு ஒரு கடுமையான கட்டளையை பிறப்பித்தார். இருள் சூழ்ந்தவுடன் இரவில் யாரும் தங்கள் கூடாரங்களுக்குள் மெழுகுவர்த்தி அல்லது விளக்கை ஏற்றி வைக்க அனுமதிக்கப்படக்கூடாது என்று அவர் உத்தரவிட்டார். இருட்டில் மிகச்சிறிய ஒளிக்கட்டை கூட எதிரிக்கு அவர்களின் இருப்பிடத்தை காட்டிவிடும் என்பதால் அவர் இந்த உத்தரவை பிறப்பித்தார். எதிரி முகாமை கண்டுபிடித்தால் அவர்கள் திடீர் தாக்குதலை நடத்தி இராணுவத்தை அழிக்க முடியும். தனது வீரர்கள் தனது கட்டளைகளை பின்பற்றுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்த தலைசிறந்த இராணுவ மூலோபாயவாதியான நெப்போலியன் மாறுவேடத்தில் முகாமுக்குள் நடந்து சென்று கூடாரங்களை தானே ஆய்வு செய்வதை வழக்கமாக கொண்டார். ஒரு இரவு அவர் சுற்றி கொண்டிருந்த போது ஒரு சிப்பாயின் கூடாரத்தில் லேசான வெளிச்சம் தெரிந்தது. அவர் அமைதியாக உள்ளே நுழைந்து விசாரித்தார். கூடாரத்திற்குள் நுழைந்த போது அருகில் ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருப்பதை கண்டார். ஒரு சிப்பாய் களைத்து போய் ஒரு நீண்ட காகிதத்தாளின் மேல் தூங்கிவிட்டான். அவனது பேனா அவனருகில் கிடந்தது. அவனை எழுப்பாமல் நெப்போலியன் கவனமாக காகிதத்தை வெளியே எடுத்து படித்தான். அந்த சிப்பாய் தான் செலுத்த வேண்டிய பணத்தை பற்றிய விரிவான கணக்கை எழுதி ஒவ்வொரு கடனாளிக்கும் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்பதையும் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதையும் கவனமாக பட்டியலிட்டிருந்தார். அது ஒரு பெரிய கடன், இன்னும் திருப்பி செலுத்த வேண்டிய பெரிய தொகைகள். இறுதியில் அவர் எழுதியிருந்தார், இன்றிரவு நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். ஏனென்றால் இந்த கடனை யார் செலுத்துவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த கடனை எல்லாம் யார் அடைப்பார்கள்? நெப்போலியன் பேனாவை எடுத்து நெப்போலியன் போனபார்ட்டே என்ற கேள்விக்கு கீழே எழுதினார். அவர் எழுதினார், நெப்போலியன் போனபார்ட்டே. மறுநாள் காலையில் அந்த சிப்பாய் விழித்திருந்த போது இந்த கடனை எல்லாம் யார் செலுத்துவார்கள் என்ற தனது சொந்த கேள்வியை கண்டான். அதற்கு கீழே நெப்போலியன் போனபார்ட்டே என்ற பதில் உள்ளது. நெப்போலியன் தானே எல்லா கடனையும் அடைப்பார். என் அன்பான குழந்தைகளே, இதுதான் மனித குலத்தின் உண்மையான நிலை. இந்த கடன்களை எல்லாம் யார் செலுத்துவார்கள்? நாம் மிகவும் பலவீனமாக இருப்பதால் ஒரு சிறிய தவறுக்கு கூட நம்மால் பழுது பார்க்க முடியவில்லை. உயிரின் மீட்கும் விலை மிக பெரியது என்று சங்கீதம் கூறுகிறது. எந்த தொகையும் ஒருபோதும் போதுமானதாக இருக்காது. எந்த மனிதனும் தாங்கள் செய்ய வேண்டிய கடனை திருப்பி செலுத்தாமல் மிகச் சிறிய கடனுக்கு கூட திருப்பி செலுத்த முடியாது. ஆன்மாவின் நித்திய அழிவை தடுக்க மனித தண்டனை போதுமானதல்ல. ஆகையால் கடவுள் மனிதராக அவதரித்து மனித குலத்தின் பாவங்களுக்கு பரிகாரமானார். இதுவே கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை உண்மை. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? 2 உதாரணங்களை விரைவாக உங்களுக்கு தருகிறேன். முதலில், தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. இது ஒரு உண்மை சம்பவமா அல்லது கதையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஆன்மீக உண்மையை இது சரிபார்க்க உதவும். அந்த குடும்பத்தில் ஒரே மாதிரியான இரட்டையர்கள் பிறந்தனர். அவர்களின் பெற்றோரால் கூட அவர்களை பிடித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே மாதிரியாக இருந்தனர். முதலில் பிறந்தவனை மூத்த சகோதரன் என்றும் தம்பியை பின்பற்றுபவனை இளைய சகோதரன் என்றும் அழைப்போம். அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களின் தந்தையும் தாயும் பக்தியுள்ளவர்களாகவும் ஜெபமுள்ள விசுவாசிகளாகவும் இருந்தனர். மூத்தவன் மிகுந்த நம்பிக்கை கொண்ட மனிதனாக வளர்ந்தான். இளையவன் ஒரு மோசமான குற்றவாளியானான். பெற்றோர்கள் தங்கள் வழிதவழிய மகனின் தவறான நடத்தையாலும் பாவ வாழ்க்கையாலும் நொறுங்கி உடைந்த இதயங்களால் இழந்தனர். அவர்கள் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு கூட தங்கள் இளைய மகன்களிடம் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றும்படி கெஞ்சினார்கள். அவர்கள் தங்கள் மூத்த மகனிடம் தன் சகோதரனை வாழ்நாள் முழுவதும் மனந்திரும்ப செய்ய முடிந்த அனைத்தையும் செய்யும்படி கெஞ்சினார். நேரம் செல்ல செல்ல அந்த பகுதியில் திடீர் வேலை நிறுத்தம் வெடித்தது. வேலை நிறுத்த நாளில் தம்பி நேராக போராட்டக்காரர்கள் கூட்டத்திற்குள் காரை ஓட்டிச் சென்று எனது சுதந்திர இயக்கத்தை யார் தடுக்க முடியும் என்று ஆணவத்துடன் நினைத்தான். ஒரு வாக்குவாதம் வெடித்தது. அது சண்டையாக மாறியது. அவர் தனது காரில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து அவர்கள் மீது கண்மூடித்தனமாக வெட்டி 3 பேரை கொன்றார்.
அப்பாவி போராட்டக்காரர்களை இப்படி எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் கொடூரமாக படுகொலை செய்ததற்காக மக்கள் அவர் மீது திரும்பி ஒரு திருநாய் போல அவரை வேட்டையாடினர். அவர்கள் ஆயுதங்களுடன் அவரை பின்தொடர்ந்ததால் அவர் உயிருக்கு பயந்து ஓடிவிட்டார். அவன் கூடி வந்த இருளில் மறைந்து இறுதியாக இரவின் மறைவின் கீழ் தன் வீட்டை அடைந்தான். விடியல் பிரகாசிக்க தொடங்கியதும் ஆழ்ந்த சோகத்தில் காத்திருந்த அவரது மூத்த சகோதரர் பின் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அவர் அதை திறந்தபோது இரத்த வெள்ளத்தில் நனைந்து தனது ஒத்த இரட்டையர் அங்கே நிற்பதை கண்டார். அவன் அவனை உள்ளே எடுத்து, தம்பி என்ன பண்ணிட்ட என்று கேட்டான். தம்பியிடம் பதில் இல்லை. அதைத் தொடர்ந்து நடந்த கண்ணீர் மல்க உரையாடலில் உணர்ச்சி கொந்தளிப்பான அந்த தருணத்தில் தான் செய்த செயல்களுக்காக அவர் எவ்வளவு வருந்துகிறார் என்பதை அவரது சகோதரர் உணர்ந்தார். தன் சகோதரனின் உண்மையான மனம் திரும்புதலை கண்ட மூத்த சகோதரர், போய் சீக்கிரம் கழுவு என்றார். தம்பி விரட்டியில் கத்தினான், சகோதரரே, முழு கிராமமும் தீபந்தங்களுடன் என்னை வேட்டையாடவும் கொல்லவும் ஒவ்வொரு மூலையிலும் தேடிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய அறியாமையும் ஒரு கனநேர குருட்டுத்தனமான கோபமும் தான் என்னை இதை செய்ய தூண்டியது. துக்கத்திலும் பயத்திலும் மூழ்கியிருந்த தன் சகோதரனை கண்ட மூத்த சகோதரர் அவனை விரைவாக குளியலறைக்குள் தள்ளிவிட்டார். அவர் கழற்றிய இரத்தக்கரை படிந்த துணிகள் வெளியே கிடந்தன. அவன் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது அண்ணன் வழக்கமாக அணியும் ஆடைகளை எடுத்து வந்து தம்பியிடம் கொடுத்தார். தம்பி என்ன நடக்கிறது என்பதை உணரும் முன்பே மூத்த சகோதரர் திடீரென்று இவற்றை எடுத்து சீக்கிரம் போட்டுக்கோ என்றார். தம்பி துணிகளை அணிந்து கொண்டிருக்கும் போது அண்ணன் இரத்தக்கரை படிந்த துணிகளை விரைவாக எடுத்து பின்னர் அவற்றை அணிந்து கொண்டார். தம்பி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்குள் கோபமடைந்த கூட்டத்தினர் வீட்டிற்குள் வலுக்கட்டாயமாக நுழைய முயன்ற போது அவர்களின் சத்தம் வெளியிலிருந்து எதிரொலித்தது. தம்பி எதிர்ப்பு தெரிவிக்கும் வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்பே அண்ணன் உறுதியான சைகையால் அவனை அமைதிப்படுத்தினார். மூத்த சகோதரர் தனது தம்பியின் இரத்தக்கரை படிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அவரைப் போலவே நடித்து திடீரென கோபமும் சீற்றமும் கொண்ட கூட்டத்தின் நடுவில் வேகமாக ஓடினார். அவர்கள் மூத்த சகோதரனை இரக்கமின்றி அடித்து பின்னர் போலீசில் ஒப்படைத்தனர். நிராயுதபாணியான கூட்டத்தின் மீது ஆயுதம் ஏந்தி 3 அப்பாவி மக்களை கொன்றதற்காக நீதிமன்றம் இந்த நபருக்கு மரண தண்டனை விதித்தது. துக்கத்தில் புலம்பிக் கொண்டே தம்பி மரண தண்டனைக்காக காத்திருந்த தன் சகோதரனை பார்க்க சிறைச்சாலைக்கு வந்தான். என் இதயம் வேதனையாலும் பதட்டத்தாலும் மூழ்கியுள்ளது. இதை நான் யாரிடமாவது ஒப்புக்கொள்ளாவிட்டால் என் இதயம் வெடித்துவிடும், நான் இழந்து விடுவேன். தம்பி அடக்க முடியாமல் அழுது எல்லோரிடமும் உண்மையை சொல்ல போகிறேன் என்று சொல்ல மூத்த சகோதரர் சிறைச்சாலை கம்பிகளின் வழியாக கையை நீட்டி தன் சகோதரனின் கண்ணீரை துடைத்துவிட்டு மெதுவாக சொன்னார், என் சகோதரனே, இது நம்மை தவிர, நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் நம் பெற்றோரை தவிர, எல்லாவற்றையும் படைத்த கடவுளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்கள் இறக்கும் தருணம் வரை எங்கள் அப்பாவும் அம்மாவும் தங்கள் இதயங்களில் ஒரே ஒரு ஆழமான ஆசையை மட்டுமே சுமந்து சென்றனர். நீங்கள் மனம் திரும்பி சரியான பாதையை நோக்கி திரும்ப வேண்டும். சரியான பாதையில் திரும்பி உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய கடவுள் உங்களுக்கு வழங்கிய வாய்ப்பாக இதை கருதுங்கள். சில நாட்களில் அவர்கள் என்னை தூக்கிலிடுவார்கள். நீங்கள் உலகிற்கு மூத்த சகோதரர் என்று சொல்லிக் கொண்டே வாழ வேண்டும். இந்த சமூகத்தில் நான் சம்பாதித்த நல்ல பெயர், மக்கள் என் மீது வைத்திருக்கும் பாசம், அவர்கள் காட்டும் மரியாதை, இவை அனைத்தும் இப்போது உங்களுடையது. என்னுடைய எல்லா செல்வங்களும் உங்களுடையது, என் வீடும் உங்களுடையது, எனக்கு சொந்தமான அனைத்தும் இப்போது உங்களுடையது. நீங்கள் செய்த கொலைகளுக்கு நான் பொறுப்பேற்று அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வழியில் மூத்த சகோதரர் மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவரது தம்பியின் குற்றங்களுக்கு மாற்றாக நின்றார். மூத்த சகோதரனின் மரணத்திற்கு பிறகு இளைய சகோதரர் தனது மீதமுள்ள நாட்களை தனது சகோதரனின் பெயரிலேயே வாழ்ந்தார். தனது சகோதரனுக்கு சொந்தமான அனைத்தையும் வாரிசாக பெற்றார். இது ஒரு கதையாகவோ அல்லது உண்மை சம்பவமாகவோ இருக்கலாம். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி மலைகளில் நடந்த அதே பரிமாற்றம்தான். சிலுவையின் வேதனையின் மூலம் மூத்த சகோதரர் மனித குலத்தின் அனைத்து இளைய சகோதரர்களின் கடுமையான மீறல்களையும் தானே ஏற்றுக்கொண்டார். அவர்களின் வாழ்க்கை கொலைகார மற்றும் இனத்தக்கரை படிந்த வழிகளால் கரைப்பட்டிருந்தது. மூத்த சகோதரர் தனது சகோதர சகோதரிகள் அனைவரின் பாவங்களையும் மீறுதல்களையும் தனது தலையில் சுமந்தார். கெத்செமனேயில் அவரது நரம்புகள் வெடித்தன. அவரது இரத்தம் வியர்வை துளிகளாக பாய்ந்தது. இந்த இரத்த வியர்வை வெறும் உருவகமோ அல்லது பேச்சு உருவகமோ அல்ல. இது ஒரு நேரடியான பௌதீக உண்மை. அவர் கடுமையாக கஷ்டப்பட்டதால் வியர்வை போல அவரது நெற்றியில் இருந்து இரத்தம் வழிந்தது.
பூமியில் உள்ள எந்த மனிதனும் நினைத்து கூட பார்க்க முடியாத அனைத்து மீறல்களின் கூட்டுத்தொகையையும் அவன் சுமந்து கொண்டிருந்தான். இங்கே ஒரு மனிதன் இருந்தான், தூயவன், பாவமற்றவன், நீதிமான், தன் தாயின் வயிற்றில் கருத்துரித்த தருணத்திலிருந்து 3 ஆணிகளில் தொங்கவிடப்பட்ட 1 மணி நேரம் வரை கலங்கமற்றவன். ஆதாமின் காலத்திலிருந்து பிரபஞ்சத்தின் இறுதி வரை செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவத்தையும் ஒரு கலங்கமற்ற மனிதன் தன் தலையில் சுமப்பது மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய வேதனையாகும். அவர் எனக்கும் உங்களுக்கும் மாற்றாக ஆனார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரியில் அந்த 3 ஆணிகளில் தொங்கவிடப்பட்டிருக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். இயேசு இழந்த இடமான கல்வாரி அதே மலைத்தொடரின் ஒரு பகுதியாகும் அல்லது அதை ஒட்டிய ஒரு மலையாகும். இது மோரியா மலை என்று அழைக்கப்படுகிறது. கல்வாரி மலையில் தான் இயேசுவின் சிலுவை எழுப்பப்பட்டது. மோரியா மலை அதே மலையின் மற்றொரு பகுதியாகும். இயேசு கல்வாரி சிலுவையில் இறப்பதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்தையும் அவரது மகனும் மோரியா மலையின் உச்சியில் ஏறினர். இந்த 2 பயணங்களையும் இணையான திசைகளில் படிக்கலாம். ஆபிரகாம் என்ற தந்தை தனது மகன் ஈசாக்குடன் அதே மலையை நோக்கி அதே சிகரத்தின் மற்றொரு பகுதிக்கு சென்றார். மரியாள் என்ற தாய் தன் மகன் இயேசுவுடன் அதே மலையின் மறுபக்கம் நோக்கி சென்றார். ஈசாக்கை வழிநடத்தியது தந்தைதான், ஆனால் இயேசுவோடு சென்றது தாய்தான். ஈசாக்கு தகன பலிக்கான விறகுகளை சுமந்தபோது இயேசு சிலுவையை சுமந்தார். 2ம் மரங்களின் மரக்கட்டைகளிலிருந்து வெட்டப்பட்டன. 2 மகன்களின் பயணமும் மலையின் உச்சிக்கு, அதே மலைக்கு தான். பயணத்தின் போது மகன் ஈசாக்கு, அப்பா, நெருப்பும் விறகுகளும் இங்கே இருக்கின்றன, ஆனால் பலிக்குரிய ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். பயணத்தின் முடிவில் இயேசு என்ற மகன், அப்பா, நீர் என்னை மன்னித்து விட்டீரா என்று ஒரு கேள்வியை கேட்டான். ஈசாக்கு தான் சுமந்து வந்த விறகு கட்டிலின் மேல் படுத்து கிடந்தான். இயேசு சுமந்த சிலுவையின் மீது அவரது கைகளும் கால்களும் நீட்டி ஆணிகளால் அறையப்பட்டன. அன்பானவர்களே, இங்கே 2 பயணங்களும் இணையானவை மற்றும் குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகளை பகிர்ந்து கொள்கின்றன. தந்தை வழிநடத்தும் பயணம், தாயார் வழிநடத்தும் பயணம், மலை உச்சிக்கு ஏற்றம், மரத்திலிருந்து வெட்டப்பட்ட மரத்தை தாங்கிய பயணம், மரத்தால் செதுக்கப்பட்ட சிலுவையை தாங்கிய பயணம். மலையேற்றத்தின் போது மகனின் கேள்வியும் பயணத்தின் முடிவில் மகனின் அழுகையும் அனைத்தும் ஆழமான ஒற்றுமைகளை கொண்டுள்ளன. ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவற்றின் தனித்துவமான வேறுபாட்டிற்குள் தான் மனித மீட்பின் ரகசியம் மறைக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு வித்தியாசம்தான். அது என்ன? 2 பயணங்களுக்கும் உள்ள அந்த தனித்துவமான வித்தியாசம் என்ன? தாயாகிய மரியாள் வேதவசனங்களை மனப்பாடம் செய்திருந்தார். சர்ச் பாரம்பரியத்தின்படி கடவுளின் தாயான மரியாள் கோவிலில் வளர்ந்தார். இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்த அவர் தனது குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் கோயிலின் புனித வளாகத்திற்குள் கழித்தார். அவர் தனது காலத்தின் புனித நூல்களை மனப்பாடம் செய்த ஒரு நபர். அப்போது இருந்த ஒவ்வொரு புனித நூலையும் ஆழமாக படித்திருந்தார். உதாரணமாக, இயேசு சிலுவையில் ஏறெடுத்த இறுதி ஜெபம் 31ஆம் சங்கீதத்தின் 5வது வசனமாகும். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் யூத தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனையாகும். மரியாளும் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செய்திருந்தார். அன்னை மரியாள் வேதவசனங்களை மனப்பாடம் செய்திருந்தார். வேதங்களில் தேர்ச்சி பெற்றிருந்ததால் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியா ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் பயணத்தை நன்கு அறிந்திருந்தார். இன்னொரு சகாப்தத்திலும் வரலாற்றின் இன்னொரு திருப்பு முனையிலும் இதே போன்ற பாதை இதே மலையில் நடந்து சென்றிருப்பதை அவள் அறிந்திருந்தாள். உதாரணமாக, இதை கவனமாக கவனியுங்கள். மரியாளின் மகிமை என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்து ஹன்னா பாடிய துதிப்பாடலாகும். சொற்களிலோ அல்லது சொற்றொடர்களிலோ சில சிறிய வேறுபாடுகளை தவிர மேரியின் மாக்னிபிகேட் ஹன்னாவின் பாடலின் பிரதிபலிப்பாகும். இது அவர் வேதங்களை எவ்வளவு முழுமையாக அறிந்திருந்தார் என்பதை நிரூபிக்கிறது. அதனால் அவள் வாயிலிருந்து வந்த அனைத்தும் வேத வசனங்களாகவே இருந்தன. அன்புள்ள குழந்தைகளை, கவனமாக கேளுங்கள். கல்வாரியின் உச்சியில் செங்குத்து மற்றும் கிடைமட்ட விட்டங்களால் உருவாக்கப்பட்ட பெரிய சிலுவை தரையில் தட்டையாக வைக்கப்பட்டது.
அந்த மரத்தின் மீது இயேசுவை வைத்த பிறகு அவர்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் உத்திரங்களுக்கு எதிராக இறுக்கமாக நீட்டினர். இந்த காட்சியை உன்னிப்பாக கவனியுங்கள். அவர்கள் அவருடைய மணிக்கட்டுகளிலும் கால்களிலும் ஆணிகளை அரிக்கப் போகும் தருணத்தில் சிப்பாய் அவர் மீது சுத்தியலால் உயரமாக நிற்கிறார். ஒரு சிப்பாய் சுத்தியலை உயர்த்தி நிற்கும் போது மேரிக்கு இன்னொரு நிகழ்வு நினைவுக்கு வந்தது. அவளுடைய மனம் பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி அதே மலையின் வேறொரு பகுதிக்கு ஓடியது. தன் சொந்த மகனையே அந்த சிறுவன் சுமந்து சென்ற விறகின் மீது கிடத்திய மற்றொரு தந்தையை அவள் நினைவு கூர்ந்தாள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதைப் போலவே அந்த மதன்களும் கட்டப்பட்டு பலிபீடத்தின் மீது கிடத்தப்பட்டனர். தனது மேலங்கியிலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்தியை எடுத்து தனது கையை உயர்த்தி மகனின் கழுத்தை குத்த தயாராக இருந்த அந்த தந்தை ஆபிரகாமின் உடல் மொழியை மேரி நினைவு கூர்ந்தாள். போர்வீரனின் உயர்த்தப்பட்ட கையில் மரியாள் நீண்ட காலத்திற்கு முன்பு ஆபிரகாம் உயர்த்திய கையின் பிரதிபலிப்பு பிம்பத்தை கண்டாள். மேரி கண்களை மூடினாள். ஆசீர்வதிக்கப்பட்ட தாய் கண்களை மூடிக்கொண்டு நினைவு கூர்ந்தாள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தனது உரையில் மறைத்து வைத்திருந்த கூர்மையான கத்தியை எடுத்த அந்த ஞானியான முதியவரை அவள் நினைத்தாள். அவள் மனதில் அவனை பார்த்தாள். அவன் கை உயரமாக உயர்த்தப்பட்டு அவன் மகன் ஐசக்கின் மென்மையான உடலை தாக்க தயாராக இருந்தது. திடீரென்று பிரகாசத்தின் கூடாரங்கள் திறக்கப்பட்டன. வானத்தின் தங்க கதவுகள் திறக்கப்பட்டன. வானத்திலிருந்து எரி போன்ற ஒரு குரல் எதிரொலித்தது. மகன் மீது கத்தியை வைக்காதே, அவனை கொல்லாதே. அங்கே ஏழை மனம் உறைந்த தாய் மேரி நின்றிருந்தாள். அந்த போர்வீரன் தன் மகனின் மணிக்கட்டில் 5 அங்குல இரும்பு ஆணியை வைத்து சிலுவையின் மீது நீட்டி தன் சுத்தியலை உயர்த்திய போது அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள், இப்போது சொர்க்கத்தின் ஜன்னல்கள் மீண்டும் திறக்கப்படும். கடவுளின் குரல் உடைந்து போகும். என் மகனின் மீது ஆணி அடிக்காதே. ஒருவேளை ஒரு கன நேரத்திற்காவது அந்த தாய் அப்படி ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு அதிசயத்தை நம்புவதற்கு 100 காரணங்கள் இருந்தன. காபிரியேல் பிரதான தூதன் நாசரேத்தில் உள்ள தனது சிறிய வீட்டிற்கு வந்து, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவரின் குமாரன் என்று அழைக்கப்படுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது என்று வாக்குறுதி அளித்தார். அந்த வார்த்தைகளை அவள் நம்பியதால் அந்த அம்மா அப்படி நினைக்க எல்லா காரணங்களும் இருந்தன. இங்கே இந்த மலை உச்சியில் உதவியற்ற நிலையில் இந்த அப்பாவி 33 வயது மனிதர் தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவர் என்று கண்டிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு கிடந்தார். அவரது கைகள் குறுக்குவெட்டு கம்பிகளின் குறுக்கேயும் அவரது கால்கள் பூமியை நோக்கியும் நீட்டியதால் இந்த மகனை, உன்னதமானவரின் மகனை, என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று வாக்குறுதியளிக்கப்பட்ட ராஜாவை காப்பாற்ற எல்லா காரணங்களும் இருந்தன. ஆபிரகாமின் மகனுக்காக பரலோகத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டிருந்தால் உன்னதமானவரின் மகனுக்காக ஏன் அவை திறக்கப்படக்கூடாது? அன்புள்ள பிள்ளைகளே, மரியாளின் ஜெபம் நிறைவேறவில்லை. வரலாறு முழுவதும் ஆயிரக்கணக்கான தாய்மார்களின் பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகளை அடையாளப்படுத்துவது போல சொர்க்கம் அவருடைய வேண்டுகோளுக்கு அமைதியாக இருந்தது. ஆணிகள் மகனின் மணிக்கட்டில் அரிக்கப்பட்டன. அவரது இரத்தம் ஆறுகளில் ஓடத் தொடங்கியது. அவர் 3 ஆணிகளில் தொங்கவிடப்பட்டார். அன்புள்ள குழந்தைகளே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இதுதான் காரணம். ஆபிரகாமுக்கு கடவுள் தனது மகனை காப்பாற்றினார். ஆபிரகாம் தன் மகனை உயிருடன் திரும்ப பெற்றார். இயேசு அவருடைய இடத்தில் பலியிடப்பட்டதால் ஈசாக்கு காப்பாற்றப்பட்டார். ஐசக் தீர்ப்பிலிருந்து தப்பினார். அதே மலையில் அவருக்கு பதிலாக இன்னொருவர் பலியிடப்பட்டதால் மட்டுமே அவர் காப்பாற்றப்பட்டார். ஐசக் நாம் தான். அவர் நம் அனைவரையும் அடையாளப்படுத்துகிறார். கடவுள் நம்மை விடுவித்தார். அதனால்தான் நாம் பாவமன்னிப்பு கூடத்திற்குள் நுழைந்து நமது மிக கடுமையான பாவங்களை கூட அறிக்கையிடும் போது நமக்கு ஒரு எளிய பிரார்த்தனை பரிகாரமாக சொல்லப்பட்டு சாந்தியாக போ என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? ஏனென்றால் நீங்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் இதே மலையின் மற்றொரு பகுதியில் வேறொருவர் ஏற்கனவே பிராயச்சித்தம் செய்துவிட்டார்.